ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிளாஸோடைய தொடர்ச்சியில இது நம்ம பார்க்கலாம். அப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட்ஸை பத்தி போன கிளாஸ்ல கற்றுட்டு இருக்கோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில பார்த்துன்னு வந்தோம். அதை நம்ம பாதியிலே நிப்பாட்டிட்டோம்னா கண்டிப்பா அது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் போன் திங் ஆஃப் பியூட்டியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காம்ப்ளிமெண்ட் அர்ஜென்ட் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா போன கிளாஸ் நான் சொல்லி கொடுத்தது சம்பந்தமா ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். தொடர்ந்து கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். நம்ம இருந்தது இரண்டாவது பிரிவு, அதாவது ரைட் டூ சென்டென்சஸ் ஃபார் ஈச் பேட்டர்ன். இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. எஸ்வி, எஸ்விஓஏ, எஸ்விசி, இந்த மாதிரி பேட்டர்ன்களுக்கு 2 வாக்கியங்கள் தரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சிம்பிளான சென்டென்சஸ் எழுதியிருப்போம். ரைட் டூ சென்டென்சஸ் ஃபார் ஈச் பேட்டர்ன். We start with the fourth one. Is நாலாவது வெளிப்பாடுறோம். அதாவது SVA, subject verb adjunct. எப்ப, இந்த இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா? இதாக இருக்கக்கூடியது SVOC, subject verb object complement. இந்த காம்ப்ளிமெண்ட் இருந்தாதான் அந்த வாக்கியமானது கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்கும். காம்ப்ளிமெண்ட் இல்லாம சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லா இருக்காது. A sentence would be incomplete if at all the complement isn't there. அதாவது SVOC, அதாவது காம்ப்ளிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த பகுதியில at all a sentence comprises of complement. Without it, it will sound incomplete. That's what I'm trying to tell. If subject, verb, object, complement. Using these, we frame a sentence. Subject: John made John வந்து ஜேனை கோபப்படுத்தினார். John made Jane. இப்ப நீங்க கேட்கலாம், ஜான் ஒரு நபர், made verb, யாரை என்ன செய்தார். ஒரு நபரினுடைய பேர், whom, indirect object. ஒரு நபரினுடைய பேர் தரப்பட்டது. என்ன பண்ணார்? ஜான் மேட் ஜேன். What did John do to Jane? He made angry. John made Jane angry. கோபப்படுத்தினார். He made, another sentence, he made him the captain. He made him the captain. அவன் செய்தான். made இன்னொருவர், him, இன்னொரு நபர், இது இன்னொரு நபரை குறிக்கிறது. என்னவா ஆச்சுனா மேலேமாக்கி கேப்டன். IODO இது சம்பந்தமா நிறைய வாக்கியங்கள், வேர்ட் வால் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய செஞ்சிருக்கோம் இல்லையா? உங்களால ஒரு எளிமையான வாக்கியம் SVIODOக்கு தர முடியுதுன்னா நீங்க சொல்லலாம் சாட் பாக்ஸ்ல. சப்ஜெக்ட், வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த பொருளானது யார் ஒருவரை போல் அடைகிறது. நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் அது இன்னொருவரை போல் அடைகிறது. My mother, என்னுடைய அம்மா, my mother, gave me a
பியூட்டிஃபுல் ஃப்ராக். என்னுடைய அம்மா எனக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ராக்கை கொடுத்தாங்க. என்னுடைய அம்மா சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. verb. யாருக்கு கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்ற கேள்வியை கேட்கிறோமா? யாருக்கு கொடுத்தாங்கன்ற கேள்விக்கான பதில் நீங்க இருக்கா? If the question answering to whom did I give or what did my mother give? Me is answering the question to whom did my mother give? யாருக்கு எங்க அம்மா கொடுத்தாங்கிற கேள்விக்கான பதிலா தான் இருக்கு இல்லையா? என்ன கொடுத்தாங்கன்றது what did she give? ஒரு அழகான ஒரு ஃப்ராக்கை கொடுத்தாங்க. This is the direct object. யாருக்கு கொடுக்கப்பட்டது? எனக்கு தரப்பட்டது. So இது subject, verb, indirect object, அதன் பிறகு direct object. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா இந்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேயா? My mother gave me a beautiful frock. Let's see one more sentence in this pattern. He presented, அவன் அன்பளித்தான். அதான் he presented. He presented my dad a watch. என்னுடைய அப்பாவுக்கு ஒரு வாட்சை அன்பளிப்பாக கொடுத்தான். அவன் சப்ஜெக்ட். யார் ஒருவர் செயலை செய்கிறார்களோ என்ன செய்யறாங்க? அது செயல். இங்க verb ஆயிடுது. சப்ஜெக்ட் போவர். யாருக்கு கொடுக்கப்பட்டது? என்னுடைய அப்பாவுக்கு. அதனால that becomes indirect object. என்ன கொடுக்கப்பட்டது? What did he present? Presented a watch. நேரடியாக ஒரு பொருளானது சொல்லப்பட்டது. Direct object. SVIODO. The sentence pattern. For this we have this two simple sentences. Make note of these sentences. We move on to the next pattern. This move on to the next pattern. போதுமான அளவு இதெல்லாம் இல்லாததுனால erase the fifth one. Subject, verb. இந்த பேட்டர்ன்ல ரெண்டு சென்டென்சஸ் எழுத சொல்லியிருக்காங்க. Yesterday. எப்பொழுது? when என்ற கேள்விக்கு பதில் எழுதுவது. Yesterday. Yesterday. We played. நேற்றைக்கு நாங்கள் விளையாடினோம். Yesterday we played. நேற்றைக்கு நாங்கள் விளையாடினோம். In 2020, we succeeded. எப்பொழுது? அவர்கள். Subject. The answering the question when becomes urgent. What happened? We succeeded. We were. இந்த pattern என்ன? SVAA. Subject, verb, urgent, urgent. இரண்டு urgent. இன்றைக்கு தொடர்ந்து இன்னொரு urgent வருது. இந்த மாதிரியான sentence.
came by bus. சரி. அவள் நேற்றைக்கு பஸ் மூலமாக வந்தார். எப்படி வந்தார்? பஸ் மூலமாக வந்தார். எப்பொழுது வந்தார்? நேற்றைக்கு வந்தார். He came. எது சப்ஜெக்ட் verb அர்ஜென்ட்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க நம்புறேன். அவள் யார் வரா பஸ்ல? அவ வரா. வரதுங்கிறது ஒரு verb. எப்படி வரா? ஒரு அர்ஜென்ட். எப்படி வரா? எப்போ வரா? உடனடியாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு அர்ஜென்ட். He came by bus yesterday. அவன் நேற்றைக்கு பஸ்ஸில் வந்தார். He came by bus yesterday. இன்னொரு சென்டென்ஸ். John opened at 10 a.m. நாளைக்கு காத்தால் 10 மணிக்கு பேங்க் வந்து திறக்கப்படும். பேங்க் ஓபன்ஸ் at 10 a.m. tomorrow. வங்கியானது எதை பத்தி பேசப்படுது? டாக்கிங் அபவுட் தி பேங்க். ஓபன் தி verb. எப்பொழுது? 10 மணிக்கு. At 10 a.m. tomorrow. Two actions follow the verb. verb பிறகு இரண்டு actions ஆனது எழுதப்பட்டது. Okay. Definitely I'll answer the question. One of you have asked me, please write a sentence for SVOA. கண்டிப்பா எழுதிருக்காங்க. SVOAக்கு எழுத சொல்லியிருக்கீங்க. எழுதலாம். Clarify when and where itself. Good that you asked me this now. SVOA. இந்த பேட்டர்னுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்றீங்க. But anyone wants to give a try, you may give a try. And then for few seconds for you to give a try. Otherwise, I can answer your question. We completed. நாங்கள் முடித்தோம். We completed. என்ன முடிச்சோம்? வேலைய. We completed the work. நாங்க வேலைய முடித்தோம். எப்போ முடித்தோம்? நேரத்தோட முடித்தோம். We completed the work on time. நேரத்தோட நாங்க வேலைய முடித்தோம். We completed the work on time. Okay. You were asking me to tell a sentence for this pattern SVOA. I have written it. If anyone wants to give a try, நீங்க வேற ஏதாவது சென்டென்ஸ் எழுதணும், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவிக்கணும், நீங்க சொன்னா அதை வீட்டா ரொம்ப டவுட். குட். எஸ்பிசிஏக்கு வந்து ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்னுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. எஸ்பிசிஏ. குட்.
answer your question. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டானா நமக்கு பதிலானது தெரியும். Because you have started using and asking questions. Got it? Yes, please. Engage. Okay. Okay. Need. Good. Need. Child. Have a place குழந்தை. Need child name. Name என்று அவர்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டினார்கள். Need child name. Sentences pertaining to various sentence patterns. Now answer your doubts as well. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இப்ப நம்ம அடுத்தது poem, a thing of beauty பார்க்க போறோம். We start reading this poem and understand it line by line. Facebookல page number 108. இந்த poem வந்து மெமரைசேஷனுக்கு இருக்கு, மனப்பாடம் பண்ணணும். கட்டாயமாக முதல்ல மித்த போயத்தையும் வாசித்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஏன் thing of beauty. Thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass into nothingness, but will keep above, quiet for us, and the sweet, full of sweet dreams and health and quiet breathing. Therefore, on every morrow are we webbing a fiery band to bind us to the earth. Some shape of beauty moves away the path from our dark spirit. Touch the sun, the moon, trees old and young, sprouting a shading moon for simple sheep, and such are daffodils with green world they live in. Here lives that for themselves a cooling cover make against the hot season. The mid-forest break, the rich with sprinkling of fair musk rose blooms, an endless fountain of immortal drink, pouring unto us from the heaven brink. Written by John Keats. John Keats என்கிறவர் தான் இந்த போயத்தை எழுதியிருக்கார். So, because we look to the details about the poet, he has lived from 18th century period, 1795 and 1821 அவருடைய காலகட்டமா இருந்தது. He was a British romantic poet, although trained to be a surgeon. He இந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு மருத்துவராக தான் அவர் இருந்திருக்கார், பண்ணி கொண்டிருக்கார். He decided to devote himself, அதாவது மொத்தமா தன்னை தானே எதுக்கு அர்ப்பணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்காருன்னா கவிதை எழுதுறதுக்கு. He decided to devote himself wholly to poetry. His secret, his power to sway and delight the readers, lies primarily in his gift for perceiving the world and living his moods and aspirations in terms of language. மக்கள் வந்து தன்னுடைய கவனத்தை வந்து எப்படி ஈர்த்திருக்காருன்னா அவங்களுடைய மனந்தமை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், கனவுகள், அதெல்லாம் பேஸ் பண்ணி தன்னுடைய கவிதைகள்ல வந்து
A thing of beauty is an excerpt from this poet. ஒரு பகுதி எங்கேருந்து எடுக்கப்பட்டது எண்டிமியோன்ங்கிறதுலேருந்து. A poetic romance. Endymion, a poetic romance. The poem is based on Greek legend in which and I'm sorry, Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Latmos, had a vision of India, the moon goddess. King of Beautyங்கிறது இந்த என்டிமியான் போயட்டிக் ரொமான்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான். இந்த போயம் ஒரு கிரீக் லெஜண்ட். ஆனா என்டிமியான் அவர் ஒரு அழகான ஆட்டம் வைக்கக்கூடிய ஒரு நபர். ஒன் ஷெப்பர்ட் அண்ட் போயட் who lived on Mount Latmos. Mount Latmosல அவர் வசிக்கிறார். And he had a vision of India, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away. The India, the கன்னட தேவதையை பிடிக்கணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest. எப்படியாவது பிடிச்சிடணும், கடல் தாண்டி மலைகள் தாண்டி வெறும் தேடல் தான். Somehow he wanted to seek her out. யாரும் கண்டுபிடிக்கணும், தேடணுங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. அந்த போனிலிருந்து இருக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது என்பது சொல்லப்படுகிறது. Now let's see 9 by 9 explanation from this point, a thing of beauty. Beauty is a joy forever. Poets feel that the அழகுங்கிறது எப்போதுமே நிரந்தரமானதுதான். எப்போதுமே அது மறைவே மறையாது. இட் நெவர் ஃபேட்ஸ் அவே. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்களை பத்தி தான் நீங்க இந்த கவிதைய சொல்ற. The poet says, a beautiful thing is a source of endless joy. It never fades away. ஆனா நம்ம இந்த பூமியில இருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா, அது மறைஞ்சிடும். ஆனா இயற்கை சார்ந்த அழகு எப்போதுமே அது அழியாது. அதனுடைய அழகு கூடியே தான் போகும்னு தவிர ஒருபோதும் அது மறையாது. So as we move on to the poem, you will see many beautiful things that he mentions. அழகான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றார். The poet says the beauty stays forever. It never fades away. Rather, it increases with passing time. நாள் ஆக ஆக அது அதிகமாயிட்டே தான் இருக்கு. Its loveliness increases, it will never pass into nothingness. ஒரு அழகே இல்லாம அது போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனுடைய அழகு ஒவ்வொரு நாளும் கூடிண்டே தான் போகும், ஒருபோதும் குறையாது அப்படிங்கறதுதான் அவர் சொல்றார். But his teeth, I'm sorry, its loveliness increases, it will never pass into nothingness. But we keep a bower wide for us and a sleeve full of sweet dreams, health and quiet breathing. அழகுங்கிறது எப்படின்னா, இந்த நிழல்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை போல. அது தண்ணியில இருக்கக்கூடிய நிறைய விலங்குகள், ஜீவன்கள் தான் அதுல எந்தமடையுது, அதனுடைய வாழ்க்கைகள் வச்சு நடத்துது இல்லையா. It enjoys its life. Beauty is like a beautiful shady tree wherein all creatures, ஒவ்வொரு உயிரினங்களுமே, சிறு உயிரினங்களா இருக்கட்டும், ஒரு எறும்பா கூட இருக்கட்டுமே, it sleeps peacefully. ஒரு நேரத்துக்கு ஒரு மரத்தினுடைய நேரம் தெரிந்து படிக்கணும்னா எவ்வளவு சுகமா இருக்கும் இல்லையா. We feel very calm, right? Like this, the same for even for the smallest creatures that exist on earth. ஒரு சிறு உயிரினமா இருக்கட்டும், பூமியில இருக்கக்கூடிய ஒரு சிறு உயிரினமா இருக்கட்டும், அதுக்குமே அதே போலதான். It will enjoy, it will sleep peacefully, it will maintain a good health. But will keep a bower wide for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. ஒரு நல்ல உடல்
பராமரிக்க முடியுங்கிற மாதிரி சொல்றாரு. Therefore, on every morrow are we letting a flying band to bind us to the earth. The flying band. இதை வந்து ஒரு பிக்சரா நம்மளுக்கு காட்டுறேன். so that you can relate it. பவர் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துப்போம். இந்த பவர் அப்படின்னா ஒரு நிழல், மரத்து அடியில இருக்கக்கூடிய இந்த நிழல், ஷேட் ஆஃப் ட்ரீ பவர் ஓவர் தேர். பார்த்தோம்னா அடர்ந்த காடு, கீழே பார்த்தோம்னா எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கு இல்லையா? இந்த மரத்துக்கு அடியில நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமா இருக்கும் இல்லையா? Imagine yourself relaxing under this, under the shade of the tree. How beautiful it will be, right? So let me cover or surround, encircle something. இந்த மலை வலை எப்படி ஒரு வளைய வடிவத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூடப்பட்டுள்ளது அர்த்தத்தை நம்ம இது புரிஞ்சுக்கலாம். ஓகே, you come across this word in sometime, then I'll show you the picture. So on every morrow are we wrapping a flying band to bind us to the earth. So every day it is the beauty which fills us with spiritual. இயற்கையினுடைய அழகு ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழணும். Inspiration for us to live on this earth. The beauty builds the desire in us to live and bind us to the earth. அப்போ ஒண்ணு கூட இந்த பூமியோட வச்சு வாழறதுக்கான ஒரு காரணமாவே இது அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? கவர், சரௌண்ட் ஆர் என்சர்க்கிள் சம்திங். உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கவர் இருக்கிறது, a flying band to bind us to the earth. Therefore, on tomorrow, I will repeat a flying band to bind us on the earth. Some of you have asked me about ma'am, tomorrow என்ன? அந்த காலத்துல இந்த பேசும்பொழுது இந்த டுமாரோ நாளை அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையெல்லாம் இந்த மாரோங்கிறது இருந்தது. டுமாரோ ஓகேயா? Good that you asked. I understand. Thanks for highlighting it. Therefore, on every morrow I will receive a flying band to bind us to the earth. ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கா நாளைக்கு வருது, இன்னைக்காச்சுன்னா நாளைக்கு, நாளைக்காச்சுன்னா அடுத்த நாள், ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த பூமியோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுக்கு இந்த இயற்கையினுடைய அழகே ஒரு காரணமா இருக்கு. Like a flying band to bind us to the earth. Some shape of beauty moves away the path. Some shape of beauty moves away the path from our dark spirits. The beauty which is created by God helps to remove the sadness from our hearts. இந்த இயற்கையினால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகானது நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஏதாவது வலி, சோகமா இருக்கட்டும், அது நீக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. It removes the sadness from us. Pal means covering. Some shape of beauty moves away from the path. அதாவது ஏதாவது ஒரு சோகமான விஷயம் நம்மள வந்து சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அது நம்மளை விட்டு மூடிவிடும். நம்ம இந்த இயற்கை ஒண்ணு நின்று இருக்கோம் அப்படின்னா அந்த இயற்கையோட அழகே வந்து நமக்கு அந்த சோகத்தையா இருக்கட்டும், துக்கத்தை வந்து மறைச்சிடுது.
The dark is that the sun, the moon, trees, old and young, a sprouting, a shady moon. The beautiful things such as the sun, moon, பனை மரங்களா இருக்கட்டும், புது புதுசா வளரக்கூடிய இந்த சிறு மரங்களா இருக்கட்டும், எல்லா அழகான விஷயங்களுமே சூரியன், நிலா, மரங்கள் எல்லாமே உயிரினங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். It's a blessing to all the creatures on the earth. You provide us shade, coolness. So we are providing many things. நிழலை தருது, காற்றை தருது, நமக்குள்ள இருக்கக்கூடிய சோகத்தை அது மறைக்கிறது. ஏன்னா நம்ம இயற்கையை விட்டு ரசிக்க ஆரம்பிச்சோம்னா we start learning many things from it. Right? It is teaching one way or the other every day. ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு புரிந்த விஷயத்தை அது நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே தான் இருக்கு. பியூட்டிஃபுல் திங்ஸ். Sun, moon, எல்லாம் things are blessing. அதாவது ஒரு ஒரு வரப்பிரசாதம், ஆசீர்வாதப்பட்ட விஷயம். எல்லா உயிரினங்களுக்கும் எதை ஆசீர்வாதம் எதை ஆசீர்வாதம் பண்றது, எல்லா உயிரினங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கு. A blessing. என்னெல்லாம் அது நமக்கு கொடுக்கறது? ப்ரொவைடர்ஸ், மரங்கள் என்னெல்லாம் கொடுக்கறது? ப்ரொவைடர்ஸ், ஸ்கூலு. மரத்துல வெளியில போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு வெப்பம் தெரியுமா? ரொம்ப கிருகிருன்னு இருக்கும் இல்லையா? Provide the shade, coolness. They are definitely a boon to us. மொத்தமா பார்த்தோம்னா they are a boon to us. பெரிய வரப்பிரசாதமான இல்லத்தை அதை தாங்கிற மரங்கள் நமக்கு இருக்கு இல்லையா? That's the sun, the moon is old and young, sprouting a shady boon for a simple seed. And such are daffodils with the green world they live in, and clear hills that for themselves a cooling cover. Amen. With the green world they live in, and clear hills, ஓடைகள், அதுதான் ஹில்ஸ்க்கான அர்த்தம் இல்லையா? clear stream, இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா clear stream. hills அப்படின்னா clear streams, தமிழ்ல ஓடைகள். Such are daffodils with a green world they live in, and clear hills that for themselves are cooling covered, make green the hot season. So daffodils, ஒரு வகையான பூக்கள், ரொம்ப அழகான இல்லையா பார்க்கறதுக்கு. They are beautiful with their green world. The clear stream, it was the long hot summer. இப்ப நம்ம ரொம்ப வெயிலா இருக்கு, வெயிலா இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஆறு ஆத்தங்கரை இந்த மாதிரி ஏரி அந்த இடத்துல எல்லாம் போனோம்னா குளிக்கிறதுக்கு ஆசைப்படும். நீங்க மாணவர்களா இருக்கீங்க, தாத்தா பாட்டி வீட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டை குளம் ஏதாவது இருந்துச்சுன்னா
மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரிதான் சொல்றாங்க, இந்த இடம் வந்து அவ்வளோ கூலா இருக்கும். வெரி வெரி கூல், வெரி ஹாட் சம்மர். ஆல்சோ பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகான பூக்கள். பூக்கள்லாம் வந்து பத்து பத்தேன்னு கூட இலைகளை பூவிட்டு, இந்த பூக்களை நீங்க இந்த தோட்டத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? வெரி பியூட்டிஃபுல். ரைட் ஆஃப் இட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகானதா இருக்கும். ரியல் தீம் தான் இங்க சொல்லப்படுறது. ரியல் தீம் கூல் தீம் ஹாட் சம்மர். ரியல் தீம் கூல் தீம் ஹாட் சம்மர். One more stanza is there. We will continue in this session. So we'll end it over here. As of now, we continue with this poem. I will definitely recap this poem and we will complete it in the upcoming session. Okay? இன்னைக்கு நம்ம செஷன்ல ஃபேஸ்புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் சம்பந்தமா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்தது இடையில, அதையும் நான் உடனே கிளாரிஃபை பண்ணிட்டேன். Then we started with this forum, theme of beauty, and we have covered one extent. We will continue in the upcoming session as well. I end the session over here. Thank you so much, friends. நன்றி. ஆழ்ந்த பாரதம். நன்றி தமிழகம்.